ஆமா, நீங்க என்ன குரூப்? பி குரூப். என்ன சொல்றீங்க? ஏன் ரத்தத்தை சொன்னேன். நீங்க ஏதோ மீனாட்சி குரூப் நினைப்பீங்களா? அதை பத்தி கேட்டேன். அதுல என்ன சந்தேகம்? மீனாட்சி குரூப்ல எல்லாமே நான் தான். எல்லாமே நீங்க தான். ஒரு நாளாவது ஒரு கப் காப்பி வாங்கி கொடுத்துருப்பீங்களா? ஏப்பா, இத வீட்லயே சொன்னா செக் புக்கோட வந்திருக்க மாட்டேன். ஓஹோ, நீங்க காப்பிக்கே செக் தான் கேட்பீங்களோ? பாவூசிக்கு அடுத்து செக் அடிக்கடி யூஸ் பண்ற ஒரே ஆளு நான் தான். பாக்கெட்ல ஒண்ணும் இல்ல. சரி, இன்னைக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், வாங்க. உன் கையில பணமா? அவ்விசிட்டேன். நான் ஊர்ல இருந்து வரும்போது கை வீசிட்ட வந்தேன். இருந்த 1 ஏக்கர் நிலத்தை வித்துட்டு அதுல 200 ரூபாய் பேலன்ஸ் வச்சிருக்கேன். அப்படியா? இன்னைக்கு உன் செலவுல நான் சாப்பிடுறேன், இன்னொரு நாளைக்கு என் செலவுல நீ சாப்பிடு. சரி. இழிச்சு வாப்ப 800 ரூபாயா? அப்படியே அமுத்திர வேண்டியதுதான். இதுதான் பாதாள பவன் ஹோட்டல், பாத்துக்குங்க. என்னப்பா பெரிய ஹோட்டலுக்கு கூட்டி வந்திருக்க? இதுவா பெரிய ஹோட்டல்? இங்க ரொம்ப சீப்பு. ஒரு இட்லி 6 ரூபா தான். 6 ரூபா சீப்பா? நீங்க 12 ரூபாய் இட்லி எல்லாம் சாப்பிட்டதே இல்லையா? காசு கொடுக்க போறது நானு, அப்புறம் நீங்க எதுக்கு விளையாடுறீங்க? அது சரி, நான் சாப்பிட போறேன், நீ பணம் கொடுக்க போற. கூப்பிடு. யார? சர்வர் தான். ஏமா இங்க வா. என்ன இருக்கு? இட்லி, பூரி, பொங்கல், வடை, தோசை, மசால் தோசை. வேற என்ன இருக்கு? டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, நான் இருக்கேன். யோ, என்ன ஸ்வீட் இருக்குன்னு கேக்குறாரு. ஜிலேபி, லட்டு, பர்பி. 3 கொண்டா. 3 இருக்கு. 2 எனக்கு, 1 அவருக்குயா. அப்புறம் சாதா தோசை 2, மசால் தோசை 3, ஊத்தப்பம் 4, இட்லி 8. இவ்வளவு உங்களுக்கா? கொண்டாயா? இவன் என்னமா பணம் கொடுக்க மாதிரில கேட்டுக்கிட்டு இருக்கான். பணம் நீ தானே கொடுக்க போற? அதுல என்ன சந்தேகம்? இல்ல, கேட்டு வச்சேன். பாண்டியன், ஒரு சந்தேகம். என்ன? வெங்காய தோசையில வெங்காயம் இருக்கு, மசால் தோசையில மசால் இருக்கு. அதே மாதிரி மைசூர் பாக்குல மைசூர் இருக்குமா? காபி பொடி காபில இருந்து வருது, மிளகா பொடி மிளகால இருந்து வருது, மூக்கு பொடி மூக்குல இருந்தா வருது. மூக்குல இருந்து சரிதான் வரும், பொடி எப்படி வரும்? எனக்கு ஒண்ணு வருது. பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் முடிங்க. சாப்பிடுறதுக்கு 1 வாரம் ஆகும் போல் இருக்க. முயற்சி பண்ணுவோம். ஏங்க, அங்க வரி வரியா சட்டை போட்டு உட்காந்துருக்காரு. வருமான வரி ஆபீசருங்களா? இல்லங்க, மீனாட்சி மில்லுக்கு எல்லாமே அவர்தான். நான் பில்லு கொடுக்கறேன்னாங்க. நான் தான் பில்லு கொடுக்கணும். ஒத்த கையில சாப்பிட்டுக்கிறாருங்க. நீங்க அவர்கிட்ட வசூல் பண்ணிக்கங்க. எங்க மீனாட்சி மில்லு எல்லாத்துக்குமே நீங்க தானா? எல்லாத்துக்குமே நான் தான். பையன் சொன்னானா? சொன்னாரு. வர்றேன். அப்ப நான் வரேன். எங்க கைய கழுவ போறீங்க? கைய கழுவிட்டு தானே போறேன். எங்க மீனாட்சி மில்லு, இங்க வாங்க. தோசை ரொம்ப பிரமாதம். சாம்பார்ல கொஞ்சம் உப்பு தூக்கல். சாப்பிட்டுட்டு நீங்க பாட்டுக்கு பேசாம போறீங்க? பின்ன சாப்பிட்டு ஹோட்டல்ல வேலை செய்வாங்க. பில்லுக்கு பணம் கொடுக்க வேண்டாம்? ஒரே பில்லுக்கு 2 பேரா பணம் கொடுக்க முடியும்? முன்னால போன ஒரு பணம் கொடுக்கலாம் உங்களுக்கு. கொடுக்கலையே சார், பணம் கொண்டு வரல சார். அதெல்லாம் முடியாது. மீனாட்சி மில்ல ஓனர் போய் சொல்லி ஹோட்டலுக்கு சாப்பிட்டுட்டு ஓசி பழப்பு நடத்துறீங்களா? சரக்கு மாஸ்டர். ஐயோ, இவனா தாராசி மாதிரி இருக்கானே. இவனை கொண்டு போய் நல்ல புளியறதுக்கு நான் என்ன இடியப்பமா முறுக்கா? வாடா கிறுக்கா. கருமாரி தாயே, கற்பூர நாயகியே, கற்பகாம்பாள், நாட்டரசம் கோட்ட கண்ணாத்தா. என்னன்னா என்னாச்சு? என்னப்பா இப்படி வந்து நிக்கிறீங்க? ஏதாவது வம்புல போய் மாட்டிக்கிட்டீங்களா? உங்க அப்பா என்ன அப்படிப்பட்டவனா? நான் என்ன 3 சீட்டு விளையாடுறவனா? பொம்பளைய பார்த்து கண்ணடிக்கிறவனா? இல்ல கைய பிடிச்சு இழுக்கிறவனா? அப்புறம் ஏன்னா சட்டையை கழிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க? பக்தி. பக்தியா? பக்தி முத்தி குனிய போட்டு குத்தி சிஸ்டர் ஃபேமிலி நல்லா இருக்குங்கிறதுக்காக கோயில சுத்தி அங்க பிரதர்சனம் பண்ணேன். அப்படியாண்ணா? பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். என்னால எடுக்க முடியாது, பின்னால இருக்க எடுத்துக்குங்க. என்னப்பா அது மண்ணா இருக்கு? உடம்பு பூரா புண்ணு. இது கோயில சுத்தினா அதுல உடம்பு பூரா புண்ணுன்னு. இந்தாங்க, ஆளுக்கு ஒரு புட்டு வச்சு இது லட்டு. வாங்கிட்டு வரும்போது பெருசா தான் வாங்கிட்டு வந்தேன். வெயில் போட்டு சுருங்கிருச்சு. நான் கூட பாத்துங்க, இவர் அங்க பிரதட்சணம் பண்ணத என்னமா ஓடி ஆடி அடேங்க. நீ பேசாத. இந்த லட்டு சாப்பிடுறியா? லாலா கடை லட்டு எல்லாம் நான் சாப்பிடறது இல்ல. கருமாரியம்மன் என்ன லாலாவா? கோயில் பிரசாதம்டா. என்னமோண்ணா, நல்ல சகுனம். நீங்க அங்க பிரதட்சணம் பண்ண வேளை உங்க மாப்பிளைக்கு ஷெரீஃப் பதவி வரப்போகுது. ஷெரீஃப்னா ஆஜா ஷெரீஃபா? இல்லன்னா ஷெரீஃப் ஆஃப் மெட்ராஸ் ஈக்குவலன்ட் டு a mayor's post. ஓ, 500. ஏங்க, ஷெரீஃபுக்கு சம்பந்தியாக போறீங்க, நீங்க போய் இப்படி சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ஐயா. ஷெரீஃபுக்கு சம்பந்தினா சட்டை கிழிச்சா கிழியாதா? ஷெரீஃபுக்கே கிழியும்டா. ஆகட்டும், கிழிச்சு பாத்துருவோம். இப்ப பாரு. பணக்காரங்க சேர கையில பிடிச்சா கண்ணு மணி தெரியாது. இவங்க சும்மா விடக்கூடாது. நல்லா பாத்து பேசுங்க. அவங்க எல்லாம் பின் சீட்ல உட்காந்துருந்தாங்க. நான் தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன். டாக்டர் என்ன கண்ணாடி போட சொன்னாரு. போடாம ஓட்டுறது தப்பா போச்சு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டி இருக்கான்.
என்ன தைரியம் இருந்தா நீ கார் எடுத்துட்டு வெளியில போவ. இவனால ஏற்பட்ட செலவு 1 2 அடிபட்ட பையனுக்கு ஆஸ்பத்திரி செலவு மட்டும் 5000 ரூபாய் அப்பனா கொடுப்பான். ஐஜிக்கும் டிஐஜிக்கும் போன் பண்ணி இவனை வெளியில கொண்டு வரதுக்குள்ள எனக்கு போறேன்னு ஆயிடுச்சு. காய்கறி வாங்குறதுக்கு கார்ல போறீங்களா தர நடந்து போக கூடாதா? நடந்து போனா கத்திரிக்காய் கிலோ 8 ரூபா தான்டா, கார்ல போனா 10 ரூபா சொல்லுவான்டா. அப்ப அவரு திட்டாதீங்கப்பா. காய்கறி கடைக்காரனையா? இல்ல இவர. ஓ உங்க மாமா கூட வேலைக்காரனும் இது இந்த சோலசிசம் சோசியலிசம் அது நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியாதா? ஒரு இதுவாயிட்டீங்களா? எல்லாம் என்னோட தப்பு. அனாதையா அப்பன் தவிக்க விட்டுட்டு போயிட்டான்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துட்டேன். அண்ணா முதல்ல இவனை வெளியில போக சொல்லுங்க. Ask him to get out of this house. தங்கச்சி இவங்க அப்பனை பாக்குற வரைக்கும் இவன் வீட்லயே இருக்கட்டும். இவங்க அப்பனை பார்த்ததுக்கு அப்புறம் இவனை வீட்டை விட்டே விரட்டிடுவோம். இவங்க அப்பன் எங்க அலைகிறானோ எங்க நிக்கிறானோ. உனக்கு ஏன்டா அந்த ஆசை எல்லாம்? வீட்டோட சோத்து தின்னு கிடைக்காம ஏன் மீனாட்சி காரணம் எடுக்கிற? என்ன மனசு உள்ள பெரிய கோடீஸ்வர விட்டு வாரிசு நினைப்ப இல்லையா? பின்னங்கிறியா? இல்ல, கோடீஸ்வர பொண்டாட்டிக்கு புருஷனுடைய புள்ள நீ, அவ்வளவுதான். இந்த வீட்டுல உனக்கு என்ன வேல்யூ, என்ன மதிப்பு தெரியுமில்ல? ஒரு எடுபடி வேலைக்காரன். காரை துடைக்கலாம்டா, எடுக்க கூடாது. ஏன்டா கண்டவங்க காரை எடுத்துட்டு கண்டவங்க அடி வாங்கி சாகணும்? அங்கிள் அவரை திட்டாதீங்க. தப்பு என் பேர்ல தான். நீங்க இருங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்னால உண்மை சொல்லாம இருக்க முடியாது. ஆண்டிக்கு தெரியாம நான் தான் காரை வெளியே எடுத்துட்டு போனேன். போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி கூட்டம் சேர்ந்துருச்சு. மார்க்கெட்டுக்கு வந்து இந்த பாண்டிய என்ன காப்பாத்துறதுக்காக பழி அவரை ஏத்துக்கிட்டாரு. என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள். இவ்வளவு நடந்திருக்குது, எங்கிட்ட கூட சொல்லாம மறைச்சு. மாப்பிள்ள ஒரு வேலைக்காரனையா கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க? வேலைக்காரனை கட்டி பிடிக்கலாம், வேலைக்காரியை தான் கட்டி பிடிக்க கூடாது. சும்மாரா வேலைக்கார டாக். நான் மாப்பிள்ளை கிட்ட முக்கியமான விஷயமா பேச வந்தேன். மாப்பிள்ள ஒரு 100 தேரும், ஒரு 50, ஒரு 25, ஒரு 10. விட்டா எவ்வளவு தூரம் கீழே போவீங்க? இதுக்கு மேல கீழே கேட்க கூடாது, கேட்டா அசிங்கம். ஒரு 5 தேரும். நீங்க எல்லாம் ஒரு மாப்பிள்ள, இந்தாங்க 1 ரூபா செலவுக்கு வச்சுக்கோங்க. மீனாட்சி தெருவுக்கே கொண்டு வந்துருவான். அப்புறம் மாப்பிள்ள அந்த 1 ரூபா செல்லாது. அதெல்லாம் பார்த்தேன். உங்களால முடிஞ்சா மாத்தி பாருங்க. பத்துமா? ஏங்க செலவு துணி 4 புடவை, 4 உள்பவாடை, 4 நாயுடு தாள் எங்க வைக்க? இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வரீங்க. வீட்டுக்கு வேலைக்காரன் நான் எடுத்து வராம யார் எடுத்து வருவாங்க? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் உங்களை வேற இடத்துல வச்சிருக்கேன். எந்த இடத்துல? ஆமாங்க, எனக்கு ரொம்ப வேண்டியவரா என் எதிர்கால. நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன காதலா? காதலோ காதல். என் மேல பரிதாபப்பட்டு எடுத்த முடிவா இல்ல மனசார எடுத்த முடிவா? நான் மனசார எடுத்த முடிவு தான் சொன்னேன். நீ மனசார முடிவு எடுத்துட்டமா? இதெல்லாம் நடக்கணுமே. நீ சிட்டி, நான் மப்சலு, நீ பங்களா, நான் குடிசை, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நித்யா, நீங்க பாண்டியன். தொட்டுக்கிட்டா நல்லாதான் இருக்குது. அப்ப லவ் பண்ணிடலாங்கிறியா? பாண்டியா அது வேண்டாமா? இதெல்லாம் தேவையா? லவ் பண்ணிட்டு இருக்கேன். வரமா சார், நீங்க மேடம் கிட்ட பேசி அந்த ஏஜென்சி மட்டும் வாங்கி தந்தீங்கன்னா உங்களுக்கு தனியா 25,000 ரூபாய் கொடுத்துறேன். பணம் கொண்டு வந்துருக்கீங்களா? ஆமா சார். ஓகே, கண்டிப்பா ஏஜென்சி உங்களுக்கு தான். டெலிவரி அனுப்பும்போது 200 டன் ஆபீஸ் அக்கவுண்ட்ல அனுப்புவோம். ஆனா உங்களுக்கு வந்து சேர்றது 400 டன்னா இருக்கும். மீதி உள்ள 200 டன்னுக்கு உண்டான பணம் எனக்கு வரணும். இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே? ஓகே சார். வாங்க எங்கூட. ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்தது. ஆமா, கவர்னர் gave an excellent speech. என்ன பத்தி ரொம்ப பிரமாதமா பேசினாரு. ஒன் மொமெண்ட். என்ன ராஜா? இவர் மிஸ்டர் ஆனந்த் நார்த் கார்டு ஏஜென்சி எடுக்க வந்திருக்காரு. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் லெவல்ல நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர். ஐ சே. எல்லா டீடைல்ஸ் நீங்க செக் பண்ணிட்டீங்களா? பார்த்துட்டேன் மேடம். கிவ் மீ தி அக்ரிமெண்ட், சைன் பண்றேன். 2 lakhs அட்வான்ஸ். அக்கவுண்டன்ட் கொடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you. Thank you, ma'am. அப்புறம் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் விஷயம் ராஜா.
முயல் படம் வரைஞ்சிட்டு இருக்கேன். முயலுக்கு வால் உண்டா? இல்லையே. நோ ஐடியா. இட்ஸ் ஆல் ரைட். Before 6:45 வந்துறேன். ஓகே, I'll see you there. Bye bye. எவ்வளவு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இந்த ராஜா பையன் நீட்டுற இடத்துல கைத்து போடுற. இதெல்லாம் எங்க கொண்டு போய் விட போதும்? இத பாருங்க, ராஜா இஸ் a gentleman. நம்ம கம்பெனிக்கு இஸ் an intelligent sincere worker. என்ன இன்டெலிஜென்ட் ஒர்க்கர்? முயலுக்கு வால் உண்டா இல்லையான்னு கேக்குறேன். அதுவே எனக்கு தெரியாது. நோ ஐடியான்ட்டு போறான். அவன் இன்டெலிஜென்ட்டா? சரி சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கால இருந்து வராங்க. அவங்களுக்காக நான் ஏர்போர்ட்டுக்கு போறேன். நீங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் சேருங்க. அதான் நான் வழக்கமா பண்றது. இந்த முயலை முடிச்சிட்டு போயிடுறேன். ஒரு நிமிஷம். போகும்போது கூப்பிடுறேன், தப்பா நினைக்காத. உனக்காவது தெரியுமா முயலுக்கு வால் உண்டா? நோ ஐடியா. உனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. நீங்களா சேர்ந்து கம்பெனி நடத்துறீங்க. எனக்கு ஏன்? அப்பா, உனக்கு பிடிச்ச வத்த குழம்பு மிளகா வத்தல் சுட சுட வந்து சாப்பிடுவா. ஆமா, சித்தி எங்க வேகமா போயிட்டு இருக்காங்க? ஏர்போர்ட்டுக்கு போகுது. பார்த்தா அப்படி தெரியலையே, உள்ள ஏதோ கலவரம் நடந்த மாதிரி தெரியுது. அடிதடியா? என் உடம்புல எதனா காயம் தெரியுது? உள்காயமா இருந்தா எனக்கு எப்படி தெரிய போகுது? அடப்பாவி. மண்டே, நீ சாப்பிட்டியா? நான் எங்க இப்போ உனக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் தம்பி கோபி வேற காலேஜ்ல இருந்து வருவான், அவனுக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் தான் நானு. 3 மணி ஆகுது. ஏன் 4 கொடுத்தாவும் அதுக்குன்னு ஆக்கணும் எனக்கு போட்டுனா போடுவாங்களா? தினமும் 4 மணிக்கு சோறுத்துல குடல் புண்ணு வரும்டா பாவி. பாரு, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட உட்காந்து சாப்பிடுவா. எனக்கு ஆசையா தான் இருக்குது. எவனா பாத்துட்டு போறான். லஞ்ச் டைம் பா, எவனும் வரமாட்டான். வா உட்காரு. ஐயோ, அதுக்கு நீ ஏன்டா கீழே போயிட்டேன்? இங்க பக்கத்துல உட்காருவா. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? பக்கத்துல உட்காருன்னு உடனே வேணாம், நானே எடுக்கிறேன். ஒரு 100, ஒரு 50, ஒரு 25, ஒரு 10. நம்மள மாதிரியே இங்க ஒருத்தன். ஒழுங்கா ஆபீஸ் வேலையை பாக்குறியா? பாக்குறேன் சார். வெரி குட். மை டியர் மரியதாஸ், உங்க சொந்த வேலையை ஆபீஸ்ல வந்து பாக்குறீங்களா? யார் இந்த மரியதாஸ்? நான் தான் சார். இங்க டைப் பண்ணி இங்க அனுப்புறாங்க, நீங்க லவ் பண்றீங்களா? ஒழுங்கா ஆபீஸ் வேலையை பார்க்கணும். உட்காரியா? இன்னும் அண்ணாத்த அந்தாத்தே, நான் யார் தெரியுமா? இந்த கம்பெனி முதலாளி அம்மாவுடைய பிரதர். இருக்கட்டுமே, இருந்தாலும் நம்ம பார்ட்னர் தானே. இந்த கம்பெனிக்கு நீ அது பார்ட்னர் இல்லப்பா, மங்காத்தா சீட்டு ஆட்டத்துல நம்ம 2 பேரும் பார்ட்னர் தானே. என்ன இப்போ? பாக்கி 20 ரூபா தரணுமே, எப்ப தர்ற? இப்பதான் உள்ள போறேன். கிடைச்ச உடனே உனக்கு தான் முதல் செட்டில்மெண்ட். நல்ல காரியமா போறேன். வலது கால வச்சுட்டு போ. வலது கால வச்சுட்டு போக முடியாது, 2 காலோட தான் போக முடியும். இன்னும் பேசிட்டு போறான் பச்சா. என்ன கிளியர் பெற்றா செய்யுமா? நீ வச்சுக்கோ, வச்சுக்கோ. அப்பா, தினம் இதே மாதிரி உங்க கூட சாப்பிடணும்னு வச்சுக்க, உன்ன மாதிரியே குண்டாயிருவேன். தங்கச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிருக்குது. தேங்க்ஸ். பார்த்தானே. என்ன மாப்பிள்ளை இது? ஒரு வேலைக்கார பையனோட சரிசமமா உட்கார்ந்து சாப்பிடுறீங்க? நோ நோ நோ, இட் இஸ் டூ மச் ராங். கெட் அவுட். தெலுங்கு புரியலையா? போடா வெளியா. வண்டியா, நீ இருப்பா. போடா வெளியா. இது என்ன பண்றது? நான் சாப்பிட்டுக்குவேன். வைடா கீழ. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது? பாதி சோத்துல தட்ட புடிங்கிட்டு இந்த பையனை துரத்துறியே, நல்லா இருக்கா? அதுக்காக வேலைக்காரனோட சேர்ந்து சாப்பிடணுமா? இல்லையா முதலாளி தொழிலாளி? ஒர்க்கிங் அவஸ்தை தான் தனித்தனி. லஞ்ச் டைம்ல சேர்ந்து பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டா தப்பா? லஞ்ச் டயத்துல வேலைக்காரன் கம்பெனி கேட்டா அவன் பேர்ல எழுதி வச்சிருவீங்களா? ஐயோ, இது தங்கச்சிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? தங்கச்சிக்கு தெரியணுமா? 5, நோ. 10, 25, நோ நோ நோ. சரி 50, நோ 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 நோ. 100. எஸ். இருந்தாலும் இது மிகப்பெரிய தப்பு. நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையே. அதுக்கு தான் 100 ரூபா வந்துச்சே. கரெக்ட், தேங்க்ஸ். வாங்க வாங்க. ஹலோ. ஒய்ஃபா? இல்ல, தங்கச்சி. வாங்க வாங்க. தங்கச்சியா? இல்ல ஒய்ஃப். என்ன ஆள் மாத்தி ஆள் கூட்டு வந்துட்டாங்களா? மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அட, இன்னும் அண்ணாத்த இங்க நிக்கிறேன். இங்கதான் நிக்கணும். ஆமா, ஒரு வாரமா ஆலய காரங்க எங்க போனா? ஃபங்க்ஷன் விஷயமா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன். எது கேக்குற? அது சரி, 3 சீட் ஆட்டத்துல 20 ரூபா தரணும். குத்துரு. அப்படியே குத்திருவேன். வசூல் பண்ணி தரேன். மானத்தை வாங்காதரா போட. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நமஸ்காரம். என் ஆச்சு அது ஓபன் ஆச்சு. அதனால இந்த ஓபன் ஆச்சுன்னு வந்துக்கிறேன். இந்த வாங்கிக்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இது ஆபீஸ்ல கிடந்துங்க. தம்பிய பார்க்க வர்றேன். வெறும் கையோட எப்படி வர்றீங்க? Happy birthday
நினைக்கிறேன். நீங்களா நினைக்கிறீங்களே? நாங்க நின்னா உள்ள போய் ஐஸ் உடைச்சு எல்லாரும் கோல்ட் ட்ரிங்க் கொண்டு வா. ஐஸ் காலையிலே கரைஞ்சு போச்சுமா. Oh God, he talks too much. வர வர நீ வேலைக்கார மாதிரியே இல்ல. I don't like this disobedience. இல்ல அவன் போயிடுவான். உள்ள போய் பிளேட் எல்லாம் கழுவி டின்னருக்கு ஏற்பாடு பண்ணு. Get out. தள்ளுமா, நல்லா காட்ரேஜ் பீரோ மாதிரி. எல்லாருக்கும் கேக் வெட்டி கொடு கோபி. கலர் குடிச்சிட்டு அப்படி கலாய்ச்சிட்டு போயிருக்கானுங்களே. இவனுங்கெல்லாம் சரக்கு போட்டா என்ன கதி? என்ன பாதி அப்படியே இருக்குது? கலர் நல்லா இல்லையா இல்ல கொழுப்புல வச்சு போனானுங்களா? நம்ம மாடு மேஞ்ச மாதிரி மேஞ்சிட்டு போயிருக்கானுங்க. என்னப்பா உடம்பெல்லாம் வலியா இருக்குதா? எப்படி இல்லாம வாழ வேண்டிய நீ தொடப்புங்க இம்மா தெரிய வச்சுட்டேன். என்ன மன்னிச்சு. இத கேக்குறதுக்கா தூக்கத்தை கெடுத்துட்டு வந்தேன்? ஏன்பா இதெல்லாம் எனக்கு என்ன புதுசா? பழக்கமான வேலை தானே. அதுவும் இல்லாம நான் படிக்காத டிக்கெட்டு. இதை விட பெரிய வேலை ஏமா கொடுத்துட்டு போறான். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், தம்பி கோபி காலில் கோட்டு போட்டுனானே, அது ரொம்ப அழகா இருந்துச்சு. என்ன வேலை இருக்கான்? ஏன் உனக்கு அது பிடிச்சிருக்கா? ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? நானும் உன் பையன் தான். எதுக்கும் ஒரு குடும்பம் வேணாம். உனக்கு எப்ப பிறந்த நாள் வருது? அதையும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அதுல ஒரு வில்லங்கம். ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்கள் தினமா. அப்படின்னா நாளைக்கு. பாண்டியா, உன் பிறந்த நாளையும் பெருசா நான் கொண்டாடுறேன்டா. எஸ், கோபிக்கு தைச்சு கொடுத்த மாதிரியே உனக்கு 3 பீஸ் சூட் ஒண்ணு தைச்சு தரேன். நீ கேக் வெட்டுற, நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம். வாழ்க்கையில எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால செஞ்ச சின்ன தவற மறைச்சேன்னுட்டு துபேல்னு கீழே போட்டு ஒரே மிதியா மிதிச்சிட்டாங்க. என்ன உலகண்டா. நைனா, இதுக்கெல்லாம் கவலையே பட்டுக்கூடாது. மேல ஆகாசம் கீழே பூமின்னு காலத்தை ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். இதத்தான் கவிஞர் சொல்லியிருக்காரு, உனக்கும் கீழே இருப்ப ஒரு கோடி, அதை நினைத்து பார்த்து நிம்மதி தேடுன்னு. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. இப்பதான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள நிரூபிச்சிட்டாரு. கோடியில் ஒருவன். கோடியில் ஒருவரே 20 பைசா இருக்குது. நல்ல வயிறார சாப்பிடு. பெரிய தர்மகர்த்தா தர்மம் பண்ண வந்தார். ஒரு டீவல என்ன தெரியுமா? 60 பைசா. இந்தா நீயே வச்சுக்க. நமக்கு தர்மம் பண்ணிட்டான். இவன் நமக்கு கீழே இல்ல, நமக்கு மேல. டீ 2 டீ கொடு. என்ன பக்கெட்ல எல்லாம் டீ கொண்டு வரான்? பக்கெட்ல இருக்குது டம்ளர் கழுவுறதுக்கு. டீ அதுல இருக்கு. கடைசி அந்த தண்ணி எப்ப மாத்தின? பாண்டியா பாண்டியா, இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு பழக்கமே இல்ல பாண்டியா. இப்ப பழகிக்குங்க. அடுத்த வாரம் இதுக்கே சிங்க அடிச்சாலும் அடிப்போம். இந்தாங்க, நல்ல விரல விட்டு ஆட்டி கொடு மசாலா டீ. ஏலக்காய் வாசனை குப்புன்னு தூக்குது. ஏப்பா 8 டீ துப்பிட்டிய? காசு கொடுத்துறேன். எவ்வளவு? ₹1. அந்த வகையில சீப்பு தான். கிளாஸ் இங்கே இருக்கா? பேண்ட் எல்லாம் கொட்டிட்டியா? இரு டவல் எடுத்து கொடுக்குறேன். ஐயோ, மொத்தம் 50 அதுல இருக்குது. எவன்டா தூக்கிட்டு போயிருப்பான்? ஒருவேளை பிச்சைக்காரன் பணக்காரன் ஆயிட்டு இருப்பானோ? என்ன நம்பி வந்ததால உனக்கு வீடு போச்சு, வாசல் போச்சு, இருந்த ஐவேஜும் போச்சு, சுத்தம். இன்னும் எம்டி சார், இன்னும் 50 நந்து போறீங்களா? கார் எங்க? இனிமே நான் எம்டி சார் இல்ல, எம்டி சார். அப்போ உன்னை பத்தி ஆபீஸ்ல கிசு கிசுன்னு பேசுறாங்களா? அது மெய்தானா? என்ன பேசுகிறாங்க? அம்மா உன்னை வீட்ல இருந்து அவுட் பண்ணிட்டாங்களா? அது கிசு கிசு இல்ல, பயங்கரமான உண்மை. நீ எப்படி இருந்த? உன்னை நினைக்கும் போது என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு தெரியாது. எல்லாம் எனக்கு தான் தெரியும். மெட்ராஸ் ஏங்க ரீசெண்டான ஏரியானா இதான் சொல்லுவாங்க. இங்க இருக்கிற 4 பெரிய மனுஷன யாரையா கேட்டு எதுக்கு 4 பேர்கிட்ட கேட்கணும்? எனக்கு தெரியாது நம்ம ஏரியா பத்தி. வேற யாரும் கேட்கணும், இதுலயே கேட்டுங்க. என்ன பண்ணிய சைக்கிள் கட்டிருக்காங்க? நாங்க அப்படி கேட்டுட்டீங்க. இங்க இருந்து தானுங்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஏற்று முடியும். இதையா தட்டுல வச்சு போர்க்கு போட்டு துங்குறோம்? அத்த விடுவா. லண்டன்ல இருக்கிறாங்களே எலிசபெத் ராணி இந்த வழியா போயிருக்கிறாங்களாம். இந்த இடத்தை பார்த்து ஆசைப்பட்டு அவங்க கேட்டுக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க தரமாட்டேன்ட்டாங்க. தாய் மொக்க கட்டு என்னப்பா பாட்டி ஊடு பார்க்க வந்துருக்குதுன்னு சொல்லிட்டேன். வீட்டுக்காரமா தள்ளிக்கணுவா கேட்டாப்பா. ஹலோ மீ அண்ணாத்த, நீ என்னத்த காட்ட போற? நான் பயந்துக்கினே இருந்தேன். ஊட்ட பார்த்தோன்னு என்ன திருப்தியா இருக்கு தெரியுமா? அப்படியே அத்திட்டு போனி. ஏன்பா வீடுனா கதவெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? நம்ம தான் வாங்கிட்டு வரணுமா? கதவையே காணும். என்னங்க இது? பெரிய எம்டியா இருக்கிறீங்களே ஒழிய ஒரு தம்பி கூட பிரயோஜனம் இல்லாம இருக்கிறீங்க. பன்னீரு
நீ ஒருத்தன் தான் சொல்லல, நீயும் சொல்லிட்ட. இல்ல நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேங்கிறேன். பந்தோபஸ்து இருக்கிற இடத்துல திருட்டு பையன் கிடையாதுன்னு சொன்னா ஐயா, சொன்னா ஐயா. ஆமா, அவர் மறந்துட்டாரு பாவம். ஏன்பா இந்த வீட்டுல எப்படி பாருக்கிறது? அப்பா, இங்க உன்னை அடக்கி ஆடுறதுக்கு ஆளே கிடையாது. இங்க நீதான் ராஜா, நான் தான் மந்திரி. நான் சிப்பாய். இதை விட என்ன வேணும்? அண்ணத்த இப்ப எப்படி இங்க ஆக்கின்னு அங்க படுத்துக்கலாமா? அவர் இஷ்டம். அங்கேயும் படுத்துக்கலாம், இங்கேயும் ஆக்கிக்கலாம். இங்க படுத்துக்கலாம், அங்க ஆக்கிக்கலாம். நடமாறதுக்கு தான் கூடன்னு ஒண்ணு இருக்குது. பண்ணிடு. பாத்ரூம் எப்படி? இங்க போயிட்டு அங்க கழுவணுமா, அங்க போயிட்டு இங்க கழுவணுமா? அவ்வளவு மட்டமா நினைக்காதீங்க. அதுக்கெல்லாம் செப்பரேட். செப்பரேட் இங்க இருக்குது. ஃபாலோ மீ. பாபா காட்டுறான். வாங்க. செப்பரேட்டா ஓணும் நீங்க. அது இதுதான். என்னப்பா வெட்டவழியை கட்டி செப்பரேட்டுங்கிற? காலை கடலாம் இங்கதானா? காலை கடனும் இங்கதான், ராவு கடனும் இங்கதான். அங்க இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்க, ஆனா கண்டுக்குவாங்க. வெக்கமா இருந்துச்சு நாமே கண்ண முடிக்க வேண்டியதானா? பாண்டியா, இங்க எப்படி பார்க்க போறோம்? என்னப்பா நீ இதே பேசிக்கிட்டு? இங்க பார், ஃபேன் போடாம ஏசி போடாம காத்துனா ஜில் வருது. வர அவசரத்துல மீனாட்சி கிட்ட டூத் பேஸ்ட் பிரஷ் வாங்கிக்க மறந்துட்டேன். பல்லு விளக்க எதனா ஏற்பாடு பண்ண முடியுமா? அதான் அரைச்சிட்டு இருக்கேன். இது செங்கல்ப்பா, இதை வச்சு வீடு தான் கட்டுவாங்க. பல்லெல்லாம் விளக்குவாங்களா? செங்கல்லால் கட்டப்பட்ட வீடு எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதே மாதிரி செங்கல் தூளால் வளர்க்கப்பட்ட பல்லும் ஸ்ட்ராங்கா இருக்கும்பா. இதெல்லாம் பிறகு பழக்கப்படுத்திட்டேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு பேஸ்டுக்கு அரேஞ்ச் பண்ணேன். பேஸ்டா? கொஞ்சம் சத்தமா சொன்னீங்க, இங்க இருக்கிறவங்க போஸ்ட் ஓட்டுற பசைய கொண்டாந்து கொடுத்துருவாங்க, அப்புறம் வாயே திறக்க முடியாது. பேசாம இந்த செங்கல் தூள்ல பல்ல நிமிட்டிக்கிட்டு இந்த உப்பு தண்ணில கொப்பளிச்சுக்கிட்டு உள்ள வாங்க. இதுக்கு என்ன இவ்வளவு ரோஷம் உப்பு கறிக்குது? கன்றாவி. இந்தாபா. யாரு? ஹலோ. நீதான் புச்சா வந்துக்கிற பலான ஆளா? நம்ம ரெண்டு பேருக்கு இப்படி ஒரு நிலைமையில அறிமுகம் ஆகும் நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ தேங்க்யூ. உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன். மீனாட்சி குரூப் மேனேஜிங் டைரக்டர். உன்னை உன் பஞ்சாயத்து தள்ளி வச்சுக்கனாலாமே. உன்னை உன் பஞ்சாயத்து தள்ளி வச்சுக்கினா என்ன விட்டுட்டு என் புருஷன் ஓடி போட்டான். ஏன்பா இப்படி பண்ணா எப்படி? நாம ரெண்டு பேரும் ஜாயின் ஆகிக்கலாமா? ஆமா, இந்த கதையில உனக்கு யார் சொன்னாங்க? உன் பிள்ளையாண்டான் தான். இம்மா பெரிய பிள்ளைய வச்சுக்கின்னு உன்னை தள்ளி வச்சுக்கினால நீ உன்னையும் கவலைப்படாத. ஏன் வீட்டுக்கு வந்துரு, உனக்கு வாழை மீன் குழம்பு வச்சு தம் தான் நார்த்தங்கா ஊறுகாய் வச்சு வகையா சோறு போடுறேன். என்ன சரியா? என் பேரே தெரியல, என் பொண்டாட்டி நான் தள்ளி வச்சிருக்காங்கறத மட்டும் ஊர் ஊரா தெரிஞ்சிருக்குது. கக்கூஸ்ல ஊத்தி துக்கம் விசாரிக்கிற. ஏன்டா போய் இதெல்லாம் வெளியே சொல்ற? மனசுல இருக்கிற கஷ்டத்தை ஒரு 4 பேர்கிட்ட சொன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கு இல்லையா? அதுதான் சொன்னேன். ஒருத்தி விசாரிச்சுட்டா இன்னும் 3 பேர் வேற வரப்போறாங்களா? கொண்டு விடுவேன். என்ன பத்தி வெளியே பேசினா கொண்டு விடுவான் உன்ன. அடுத்தது சாப்பாட்டுக்கு வழி பண்ணணும். ஏன்பா இந்த எடுப்பு சாப்பாடுலாம் எப்படி? எடுப்பு சாப்பாடு எடுப்பாதான் இருக்கும், ஆனா எடுக்கிறதுக்கு நம்ம கையில சில்லற இல்லையே. ஓஹோ. இந்த பிரெட் ஆம்லெட் வகைரா அதெல்லாம் வேணும்னா பாக்கலாம், வாங்க முடியாது. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தா இந்த கார்ல போறப்ப பாத்துருக்கேன். இந்த சாப்பாடு கேரியர்ல இருந்து மிச்சம் மீதி எல்லாம் உருட்டி இலையில போட்டு விற்பாங்களே ரயில்வே ஸ்டேஷன். கரெக்ட் விட்டு மீன் குழம்பு, பீன் விட்டு ரசம் எல்லாம் போட்டு கரெக்ட் ரொம்ப ருசியா இருக்கும். ஆனா அது வாங்க கூட நம்ம கையில காசு இல்லையே. ஓ, அவ்வளவு பஞ்சத்துல இருக்குமா? காசே இல்லாம சாப்பிட வழியே இல்லையா? இல்ல இருக்கு. காசே இல்லாம சாப்பிடணும்னா நம்ம பிச்சை எடுத்தோம்னா பெட்டரு. கரெக்ட். பிச்சை எடுக்கணுமா? உங்ககிட்ட போய் வழி கேட்டேன் பாரு. முதல்ல நானே கஷ்டப்பட்டு ஒரு வேலையை சம்பாதிச்சுட்டு வர்றேன். நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு சின்ன மேட்டர் பேசலாம். என்ன? உங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் பேச்ச மட்டும் எடுக்காதீங்க. மை blood is boiling. வாழ்க்கையில தவறு நடக்கிறது சகஜம்தான். அத நீங்க பெருசுபடுத்தாம. லுக் மிஸ்டர் ரங்காச்சாரி, அவர் தவறு செஞ்சது கூட நான் மன்னிச்சிடலாம். ஆனா ஒரு மனைவி கிட்ட 25 வருஷமா அதை மறைச்சு வச்சிருந்தாரு பாருங்க, அதை என்னால மன்னிக்கவே முடியாது. இட்ஸ் a downright cheat. அப்படிங்கிறேன். இத பாருங்க, நம்மாத்திலையும் கல்யாண காட்சி எல்லாம் வருது. புருஷனை பிரிஞ்சு இருக்கிறதுங்கிறது நீங்க கேட்க மாட்டேள், மத்தவெல்லாம் கேட்பா. மிஸ்டர் ரங்காச்சாரி, you don't understand. அது சரி. எனக்கு அந்த பையனை பார்த்தாலே ஒரே எரிச்சல். My entire system gets totally disturbed. வேணும்னா அவனுக்கு ஏதாவது சில்லறை கொடுத்து அனுப்பிச்சிடலாமே. அனுப்பலாம் இல்ல? இவர்தான் அவனை விட்டுட்டு வர மாட்டாராமே. பாசம் அப்படியே பொங்கிக்கிட்டு வருதாமே. எல்லாத்துக்கும் வேலை வரணும். நீங்களும் கோவத்தை குறைச்சுக்குங்க. நானும் அவர்கிட்ட போய் பேசி பாக்குறேன். இது பாருங்க மிஸ்டர் சொல்லுங்க. ரங்காச்சாரி, எனக்கு அவரை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு, பரிதாபமாவும் இருக்கு. ஆனா அந்த பையனை நினைச்சா I'm sorry, I can't, I just can't. இப்ப சொன்னேளே இது நியாயம். இப்போ எனக்கே தெரியாம என் பொண்டாட்டிக்கு ஒரு திருட்டு கொண்டு இருந்துன்னு வச்சுக்கோ, என்னால தாங்க முடியுமோ? உளறேன்ல.
உண்மைன்னு நம்பிடாதீங்கோ, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். என்னையா எல்லாரும் கவலை அந்த பக்கம் பார்த்து நிக்கிறீங்க? இந்த தொகுதி எம்எல்ஏ அந்த பக்கம் வராரா? இல்லைங்க, தினக்கூலிக்கு ஆள் எடுப்பாங்க, அதுக்காக நிக்கிறோம். தினக்கூலிக்கு ஆள் எடுக்கிறாங்களா? எவ்வளவு கிடைக்கும்? வேலையை பொறுத்து ஒரு நாளைக்கு 20-25 கிடைக்கும். 20-25? எடுப்பு சாப்பாடே சாப்பிடலாம். பார்க்கலாம், நானும் பாக்குறேன். ஹலோ, குட் மார்னிங் சார். ஒரு 6 எம்எல்ஏ ஒரு 5 பேர் வாங்க. என்னங்க? இல்ல செய்வேங்க, நான் செய்வேங்க. பாருங்க. ஓகே ரைட். இந்த வாட்டி ஆள் எடுக்க வண்டி வந்துச்சுன்னா சண்டை போட்டுக்காம, நமக்குள்ள சண்டை போட்டுக்காம என் பின்னால 5 பேர் வாங்க. வணக்கம். 15 பேர் இங்க என்ன வேலை செய்யணும் நினைச்சேன். வெள்ளச்சட்டை பேண்ட் போட்டுட்டு உங்களுக்கெல்லாம் அந்த வேலை ஒத்து வராதுன்னு. நீ சாணி எல்லணும், மாடு குளிப்பாட்டணும், வைக்க போடணும், புண்ணாக்கு வைக்கணும். நம்மளால முடியாதுப்பா. வேலை வேணும் வேணும்னு அடையிறானுங்க, வேலை கொடுத்தா முறிக்கிறானுங்க. வேலை செய்யுங்க, போங்க. எங்க சாணி எல்லணும், மாட்டை குளிப்பாட்டணும், வைக்க போடணும், புண்ணாக்கு போடணும். அதானே செய்யறேங்க, நான் செய்யறேன். எனக்கு வேலை வேணும். சரி, போய் வேலை செய்ப்போ. பாண்டியா, காலையில ஒண்ணுமே சாப்பிடல. நீ இந்த சாப்பாடு. அப்பா, என்ன இது தலையெல்லாம் கழட்டி சட்டெல்லாம் அழுக்கா இருக்கு? நான் என்ன ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வரேன், அலுங்காம வர்றேன். மாட்டு தொழுத்துல எல்லாம் வேலை செஞ்சுட்டு வர்றேன். என்னது, மாட்டு தொழுத்துலயா? அங்கங்க அலைஞ்சு தேடி பார்த்தேன், எவனும் வேலை கொடுக்கறதா இல்ல. அதான் கடைசியா ஒரு வழியா மாட்டு தொழுவத்துல ஏதோ இந்த வேலையாவது கிடைச்சதே. அப்பா, நீங்க எப்படி இருந்தீங்க? என்னாலதான் உங்களுக்கு இந்த கஷ்டம். அப்படி சொல்லாத பாண்டியா. உனக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்? இல்ல, ஒரு அப்பனா என் கடமையை நான் என்ன செஞ்சிருக்கேன்? உன்னை தோல்ல தூக்கினா, பால் சோறு ஊட்டினா, படிக்க வச்சேனா. ஆரம்பத்துல உன்னை நான் பாத்திருந்தேன் வச்சுக்க, மூட்டை தூக்கியாவது நான் படிக்க வச்சிருப்பேன்டா, பெரிய ஆளாக்கிருப்பேன். நானும் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க மாட்டேன். நீங்க எதுக்கு மாடு தூரத்துல வேலை பார்க்கணும்? அந்த வேலை எனக்கு வாங்கி கொடுத்துக்கலாம்ல. நீ மவன்டா, உனக்கே சின்ன வயசுல இதெல்லாம். ஆனா ஒண்ணு, இத்தனை வருஷம் இல்லாத மனசு நிறைவும் நிம்மதியும் எனக்கு இப்பதான்டா இருக்கு. 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறப்ப இல்லாத நிம்மதி, 10 ரூபாய் வேர்வை சிந்தி 10 ரூபாய் சம்பாதிச்சேன் பாரு. முதல்ல சாப்பிட்டு படுங்கப்பா, உங்களுக்கு கை கால எனக்கு தூங்க வைக்கிறேன். எனக்கு இனிமே யாரும் தேவையில்லடா. செத்தாலும் சந்தோஷமா சாவேன். நானாவே இல்ல, தலைப்புள்ள நீ இருக்க. உங்க நல்ல மனசுக்கு கடவுள் எந்த குறையும் வைக்க மாட்டான்பா.